சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, கூடைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள் 12/9/2024 வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று வளர்பிறை நவமி திதி 11:33 இரவு வரை, பின் தசமி திதி. மூலம் நட்சத்திரம் 9:53 இரவு வரை, பின் பூராடம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயோகம் 41:38 நாளிகை வரை, பின் சௌபாக்கியம் நாமயோகம். பாலவ கரணம் 14:21 நாளிகை வரை, பின் கௌளவ கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 1:41 முதல் 3:11 வரை. யமகண்டம் காலை 6:07 முதல் 7:38 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9:10 முதல் 10:40 வரை. முற்பகல் 1:10 முதல் 1:40 வரை. பிற்பகல் 4:40 முதல் 7:10 வரை. இரவு 8:10 முதல் 9:10 வரை. இன்று நாள் சுமார். இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 9ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பண வரவில் தடை தாமதங்களும் பிரச்சனைகளும் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 52, 70, 97, 1, 64, 3, 30. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை.
வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமற்ற நிலை நீடிப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த பணவரவு கிட்டும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது பயண திட்டங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 64. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சரஸ்வதி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வங்கி துறையை சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை.
கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 64, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு கேது பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 5ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சுத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 64, 3, 30. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சரஸ்வதி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 3ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது பயணங்களில் கவனம் தேவை. வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சரஸ்வதி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 2ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். கல்வி ஸ்தாபனம் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள்.
வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் என்று ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மனக்குழப்பம் மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நீண்ட நாளாக தடைபட்டிருந்த பண வருவாய் கிட்டும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 12ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது.
குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுய தொழில் புரியோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 11ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். பித்ருக்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். சுய தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட புரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 10ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வங்கித்துறையை சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்.
அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 1, 64, 7, 70, 52, 97. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.